வெயிட் லாஸுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி சொல்கிறோம். இது வந்து தலியா. இது வந்து உடைச்ச கோதுமை, சம்பா ரவா இல்லை, இது உடைச்ச கோதுமை. இது வந்து டின்னருக்கோ லஞ்சுக்கோ சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெயிட் லாஸ் இருக்கும். இது ஒரு 4 ஸ்கூப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூனில் 4. இது தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊறட்டாது. அதுக்கப்புறமா குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வண்டு சேர இடத்துல இந்த மாதிரி லவங்கம் கட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டு வராது இந்த வாசனைக்கு. இது வந்து ஆன்லைனில் கிடைக்கும் தலியா. தலியா 1.5 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட இந்த வெஜிடபிள்ஸு சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணிவிட்டு. பட் ஆனால் இன்றைக்கி நான் வந்து இது வந்து ஸ்டிர் ஃப்ரை தான் பண்ண போகிறேன், சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த தலியாவை கழுவிட்டு குக்கரில் வேக வச்சுக்கணும். குக்கர் எடுத்துக்கின்னு அதில் 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூனு தலியாவுக்கு 1 டம்ளர் தண்ணி. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனு உப்பு, அதுக்கும் கம்மியாக ஒரு டேஸ்ட்டுக்காக. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்த அப்புறமா இந்த 2 தடவை கழுவுன தலியாவை இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க. இது இப்போ சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து வந்த அப்புறமா மூடி போடலாம். முதல்ல போட்டிங்கன்னா அது தலியா மேலே ரைஸ் ஆகிட்டு குக்கரோட விசிலில் வந்து அடைக்கிற வாய்ப்பு இருக்குது. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துடலாம். சவுண்டு வரப்ப எதுவும் அந்த தலியா எதுவும் வெளியில் வரக்கூடாது. ஆறு சவுண்டு வந்துடுச்சு. இப்போ குக்கரை அணைச்சிடலாம். ஸ்டிர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கடாயில் ஒரு 2 டீஸ்பூனு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னு இதில் கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள் இது 2 மட்டும் சேர்த்துட்டு இந்த காயை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூனு மிளகு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு வந்து எண்ணெயிலே போகிறதுனால இந்த காய் போட்டு வதக்கிறப்ப இந்த காய்க்குள்ளே கொஞ்சம் உப்பு நல்லா அப்சார்ப் ஆகும். முதல்ல கேரட் சேர்த்துடலாம். கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணியிருக்கிற பீன்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கடுகு, உளுத்தம்பருப்பெல்லாம் எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் வெறும் உப்பு, மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கு. மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுடலாம்.
கடையில் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சமாக வேணால் தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக தெளித்து விட்டிங்கன்னா இந்த அடி பிடிக்கிற பயம் இருக்காது. இது 3 நிமிஷம் வெந்தால் போதும், க்ரன்ச்சியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ க்ரன்ச்சியான கேரட் பீன்ஸு ஸ்டிர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சூடு ஆறினப்புறமா குக்கர் மூடியை திறந்துடலாம். தலியா நல்லா குக் ஆகிடுச்சு. இதோட நீங்கள் குழம்பு, ரசம், மோர் கூட கலந்து சாப்பிட்லாம். அது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியான ஃபுட்டு கூட. நான் வந்து இதில் ரசம் கலந்து சாப்பிட போகிறேன். சைட் டிஷ்ஷை ஸ்டிர் ஃப்ரை சேர்த்து சாப்பிட போகிறேன். நீங்களும் உங்கள் வெயிட் லாஸ்க்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.